எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் டைமாக 23,000 பிரேக் பண்ணி பொசிஷனல் சப்போர்ட்டான 22,950 வந்து டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஃபைனலாக க்ளோசிங் வந்து 23,000க்கு எபோவில் க்ளோஸ் ஆயிருக்கு. முக்கியமாக ஐடி செக்டார் தான் ரீசெண்டாக ஒரு பாசிட்டிவ் ஸ்கெனாரியோவில் இருக்குது. ரொம்ப நெகட்டிவ்ல இருக்கிறது, செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ரியாலிட்டி செக்டார் அதிகமான செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ இந்த வாரம் மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணக்கூடிய முக்கியமான நியூஸ் அண்ட் டேட்டாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் சாட்டர்டே வந்து யூனியன் பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. February 1 சாட்டர்டே வந்து மார்க்கெட் லீவுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா சாட்டர்டே வந்து ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் வந்து மார்க்கெட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதில் என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க, இது வந்து ஒரு மேஜரான இம்பேக்டாக இருக்கும். செகண்ட் வந்து January 29th ஃபெட்டுடைய மீட்டிங் வந்து இருக்குது. ஸோ யூஎஸ் ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுடைய டெசிஷன், எக்கனாமிக்குடைய அவுட்லுக்கு, ஸோ இதை பற்றி பேசும்போது மார்க்கெட் கண்டிப்பாக வந்து ரியாக்ட் ஆகும். ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் யூஎஸ் ஃபெட்டு அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ரிப்போர்ட், எக்கனாமிக்கல் ரிப்போர்ட், அவங்களுடைய டெசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வேர்ல்டு மார்க்கெட் வந்து பார்ப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து சிக்னிஃபிகண்ட்டான இம்பேக்ட் வந்து கொடுக்கும். தேர்ட் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து ரீசெண்டாக Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்குது. அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெரும்பாலான கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாக தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரீசெண்டாக ஐடிஎஃப்சி பேங்க்கு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியாக தான் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து மார்க்கெட்டை வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வந்து இம்பேக்ட் பண்ணும், நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணுது. ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் 22,950 டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் பவுன்ஸ் பேக் வந்து எடுத்திருக்கு. ஸோ வரக்கூடிய இந்த வாரத்தில் மார்க்கெட்டுடைய மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும், எந்தெந்த செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் சி. ஃபஸ்ட்டு நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பொசிஷனல் சப்போர்ட் வந்து 22,950. இந்த ட்ரெண்ட்லைனுடைய சப்போர்ட்டில் தான் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு 2023 இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ஒவ்வொரு முறையும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகுது. ஒன்ஸ் இந்த ட்ரெண்டு டச் பண்ணும்போது மார்க்கெட் பவுன்ஸ் பேக் எடுக்குது பாருங்கள். இந்த இடத்துல இப்போவும் பாட்டம் அவுட் ஆயிருக்கு. வி ஹேவ் டு வெயிட். நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து மார்க்கெட் வந்து அப்சைடு ரைஸ் ஆகலாம். இன்கேஸ் 22,800க்கு பிலோவில் ஒரு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் வந்தால் மட்டுமே ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்து ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். இது வந்து பொசிஷனலாக. இதுவே நாளைக்கு இன்ட்ராடே செஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹவர்லியில் நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்த்தோம் இல்லையா, என்டையர் ட்ரேடிங் செஷனும் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது பாருங்கள். பெரும்பாலும் 90% ஆஃப் தி மார்க்கெட் வந்து வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே இருக்கா. அப்போ இன்கேஸ் நாளைக்கு கீழே ஃபால் ஆச்சுன்னா மேக்ஸிமம் அதனுடைய சப்போர்ட் வந்து 22,910 920 வந்து இனிஷியல் சப்போர்ட் ஆகும். ஃபர்தராக இதை உடைக்கும் போது 22,830ங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். அப்சைடில் இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், அதாவது இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் வந்து வித்தின் 23,410 அப்சைடில் ரைஸ் ஆனால் கூட இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது 23,430ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 22,950ங்கிறது சப்போர்ட்டாகவும் இருக்கும். இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் நிஃப்டி வந்து ஷார்ட் டேர்மில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் உடைய சார்ட் வந்து பாருங்கள். சென்செக்ஸ் உடைய சார்ட்லையும் கரெக்டாக மார்க்கெட் வந்து சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்குதா. 75,500 75,600ங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட்டு. அந்த இடத்துல டச் பண்ணிட்டு தான் ட்ரேட் ஆகுது. இது நம்ம இன்ட்ராடே பர்ஸ்பெக்டிவில் பார்த்தா கூட, ஸோ சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணுங்கள், அதே நேரம் பாட்டம் டு பாட்டம் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஓவரால் மார்க்கெட் வந்து வித்தின் இந்த ஜோன்குள்ளே தான். லாஸ்ட் வீக் வந்து இப்போ ரீசெண்டாக பவுன்ஸ் பேக் ஆகிருக்கா. இந்த பவுன்ஸ் பேக்கான மார்க்கெட்டு டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கா. அப்போது டவுன் சைடில் வந்து உங்களுக்கு சென்செக்ஸ் வந்து ஃபர்தராக கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இனிஷியலாக சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 77,300ங்கிறது வந்து சப்போர்ட் ஆகும். அப்சைடில் 77,400ங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட், 75,300 சப்போர்ட் ஆகும், 77,400ங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகுது.
இந்த ஒரு 2000 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் சென்செக்ஸோடைய மூவ்மெண்ட்டும் வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓவரால் மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகுது. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து February 5th வந்து இருக்கும். டைரக்ட் லைவ் கிளாஸஸும் February 5th இருக்கும். ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து February 9th இருக்கும். இன்ட்ரெஸ்ட் பீப்புள் கீழோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க் 2020 இருந்து ரைஸ் ஆன இந்த ட்ரெண்டு ரைட்டும் பிரேக் அவுட் ஆகிருப்பாருங்க. ஸோ ஆக்சிஸ் பேங்கை பொறுத்தளவுக்கும் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. இதோடைய நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 815 தான் இருக்கும். ரைட் நோ ஒரு செல்லிங் ப்ரெஷராக தான் இருக்குது. இந்த வீக்கோடைய லோ, லாஸ்ட் வீக்கோடைய லோ உடைக்கும் போது இன்னுமே ஃபர்தராக இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து பார்க்கலாம். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸை பொறுத்தளவுக்கும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான். ரீசெண்டாக நம்ம வந்து என்ன பார்த்தோம், எஸ்பிஐ வந்து பார்த்தோமா, பொசிஷனலாக எஸ்பிஐ வந்து ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னா 675 677 இந்த ரீஜன் மட்டும்தான் ஒரு பொசிஷனலாக பெஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ ரியாலிட்டி செக்டாரை பொறுத்தளவுக்கு டபுள் சைடு, ஒன்று இந்த பேட்டர்ன் சைட்லேயும் பிரேக் அவுட் ஆகிருக்கு, இன்னொன்று வந்து ட்ரெண்ட் சைட்லேயும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்காக டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கு அடுத்து எனர்ஜி செக்டார் ஆல்சோ பிரேக் அவுட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் இது வரைக்கும் ரேஞ்ச் பவுண்டில் இருந்தது. டவுன் சைடு வந்து நிஃப்டி மீடியா வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஒன்லி திங் ஐடி செக்டாரை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய பெரும்பாலான செக்டார்ஸ் எல்லாமே அண்டர் தி செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. இதில் முக்கியமாக வந்து பேங்கிங் செக்டார், ப்ரைவேட் பேங்க், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் ரியாலிட்டி செக்டார் வந்து இன்னுமே செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. எஃப்எம்சிஜி, எனர்ஜி, மீடியா, இந்த மாதிரி பெரும்பாலான செக்டார்ஸ் எல்லாமே செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஃபைன். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயில் வந்து பொசிஷனலாக இந்த ட்ரெண்ட் இது வரைக்கும் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்தது, பிரேக் அவுட் ஆயிருந்தது. லாஸ்ட் வீக் நம்ம வந்து என்ன பார்த்தோம், இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரீடெஸ்ட் ஒன்று, இந்த கேப் அப் ஒன்று, கேப் ஃபில்லிங் வந்து நடக்கலாம் அண்ட் பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரீடெஸ்ட்டும் வந்து நடக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் வந்து இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட 6310 320ங்கிறது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ப்ரீவியஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட ஃபைனலாக அப்சைடில் 6500க்கு மேலே வீக்லி க்ளோஸ் நடந்தது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் வந்து ரீடெஸ்ட் எடுத்து திரும்பவும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் இந்த ஆட்சியில், இந்த டொனால்ட் ட்ரம்ப் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் வந்து க்ரூட் வந்து இன்னும் ரைஸ் ஆகும். இவங்க மேஜராக வந்து க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி செல் பண்ணது தான் பார்ப்பாங்க. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. டவுன் சைடை பொறுத்தளவுக்கு 6310ங்கிறது மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கோல்டை வந்து பார்க்கலாம். பொதுவாக டெக்னிக்கல் அனாலிசிஸுங்கிறது வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகுமா இல்லை டவுன் ஆகுமா, எவ்வளோ தூரம் எக்ஸாக்டாக ரைஸ் ஆகும், இதை கண்டுபிடிக்கிறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். கோல்டை பொறுத்தளவுக்கு இன்னும் ஒரு 10 வருஷத்தில் கண்டிப்பாக ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு 10,000 15,000 வந்துட்டு தான் இருக்கும். பட் இந்த வருஷம், இந்த வாரம், இன்னைக்கு ஆர் இந்த வாரம் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும், ரைஸ் ஆகுமா ஃபால் ஆகுமா, இதை எக்ஸாக்டாக கணிக்கிறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். நம்ம டொனால்ட் ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடியே கோல்டு வந்து ஃபால் ஆகும், குறைஞ்சபட்சம் 5000 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகுங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இந்த எலெக்ஷனில் டொனால்ட் ட்ரம்ப் வின் பண்ணார், 5000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஃபால் ஆச்சு. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம், அவர் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த வருஷம் கோல்டு ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய டார்கெட் வந்து 84,700 ஒரு 85,000 வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு கோல்டு 85,000 வரைக்கும் கோல்டு ஃபியூச்சர்ஸ் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ரைட் நோ 80,000ல் இருக்குது. ஓகே, ஃபர்தராக 84,700 ஒரு 85,000 வரைக்குமே அப்சைடு ரைஸ் ஆகும். இதில் முக்கியமாக ஏமாந்து போகிறது வந்து என்னென்னா, இந்த மாதிரி ரைஸ் ஆகும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகுது. பார்த்திங்க, இங்கே ரைஸ் ஆகுது, அகெயின் ஒரு கரெக்ஷன், அகெயின் ரைஸ் ஆகுது, அகெயின் ஒரு கரெக்ஷன். இப்போது ரைஸ் ஆகிருக்கு. இன்கேஸ் ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா கரெக்டாக இந்த இம்பல்ஸ் எங்கே எடுக்கும், இந்த ஆக்ஷன் வேவ்க்கான ரியாக்ஷன் எந்த இடத்துல எடுக்கும்னா
76,900 76,800 இந்த ஜோன்ல இருந்து திரும்பவும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். அப்சைடு ரைஸ் ஆகி டுவர்ட்ஸ் 85,000 வரைக்குமே இந்த இயர் வந்து அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். சில்வரை பொறுத்தளவுக்கும் 1,13,000 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ புல்லியான்ஸை பொறுத்தளவுக்கு பை சைடு இருங்க, பையான் டிப்ஸில் இருங்க. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்குமே பையான் டிப்ஸில் வந்து இருங்க. ஓகே, மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு அவுட்லுக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.